அமுதா இருக்கலா? 1 மினிட். அமுதா, உனக்கு கால் வந்திருக்கு. எனக்கு ஏற்கனவே 2 கால் இருக்கு, மூணாவது ஒரு காலா? யாருன்னு கேளேண்டி. ஹலோ, யார் சார் பேசுறீங்க? அவங்க அப்பா பேசுறேன்னு சொல்லு. அமுதா, உங்க அப்பா பேசுறாரு. நான் இல்லன்னு சொல்லு. அவ இல்லன்னு சொல்றா. ஐயோ, நான் இங்க இல்லன்னு சொல்லு. அவ இங்கதான் இருக்கா, ஆனா இல்லையா. ஐயோ, எனக்கு தலைவலின்னு சொல்லு. அது இருக்கிறா சார், ஆனா தலைவலி. என்ன சொல்ற? ஐயோ, ஆள விடுங்க சார். ஏய், யார் நீ? ஓவரா பேசுற. வாய மூடு. வாய மூடா? ஏய், வாய மூடிட்டு எப்படியா பேசுறது? நீ நாட்டாமனா, நான் நகரத்தாம. ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பெண்ணி எடுத்துருவேன். என்ன கொழுப்பா? யாருக்கியா கொழுப்பு? உனக்கு கொழுப்பு, உங்க அப்பா கொழுப்பு, உங்க அம்மா கொழுப்பு, டோட்டல் ஃபேமிலிக்கே கொழுப்பு. ஹலோ அப்பா, நான் அமுதா பேசுறேன்ப்பா. இப்பதான் டியூஷன் முடிச்சிட்டு வரேன்ப்பா. அது என் ஃப்ரெண்டுப்பா, ரொம்ப நல்லவப்பா, ஆனா கொஞ்சம் மென்டல்ப்பா. மென்டலா? அதான் உளறா. சரிமா, நாளை கதிர் ஜீப் எடுத்துட்டு வருவான், நீ அவனோட புறப்பட்டு ஊருக்கு வந்துரு. சரிப்பா. ஆமா, எங்க வீட்ல இருந்தெல்லாம் போன் வந்தா நாங்க சந்தோஷப்படுவோம், ஆனா உங்க அப்பா போன் பண்ணா பயப்படுறியே, ஏன்? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அப்படின்னு உங்க அப்பா பெரிய ரவுடியா? ஏய், என்ன ரவுடின்னு சீப்பா சொல்ற? அவரு தாதா. பகுந்துருவேன். ஏ அமுதா, உங்க ஊரை பத்தி சொன்னதும் 3 தெலுங்கு படம், 3 தமிழ் படம், 4 ஹிந்தி படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்த மாதிரி ஒரே த்ரில்லிங்கா இருக்குடி. அமுதா, லீவு தானே, நாங்களும் உங்க ஊருக்கு வரண்டி. வரலாமே. நீங்க வேணா போங்கப்பா, நான் வரல. இவ உங்க அப்பா கிட்ட ஓவரா பேசிட்டால, அதான் ஊருக்கு வர பயப்படுறா. ஏய், யாருக்கு பயம்? நான் ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பின்னி எடுத்துருவேன். அமுதா, வா, இப்பவே ஊருக்கு போலாம். நீ கூப்பிட்டா உடனே வந்துடுமா? என் கதிர் வரணும், அப்பதான் இந்த அமுதா புறப்படுவா. யா அல்லாஹ், கதிர்னா இதுதானா? கதிர் கதிர்னு ஓவரா பில்டப் பண்ணியா? ஹெர்குலிஸ் சைஸ்ல இருப்பாருன்னு பார்த்தேன், ஹார்லிக்ஸ் பாட்டில் சைஸ்ல இருக்கா. ஏ அமுதா, உன் டேஸ்ட் சரியான டூத் பேஸ்ட். ஏய், நீங்க சும்மா இருங்க. அமுதா, லக்கேஜ் எல்லாம் ரெடியா? அடடா, வாய்ஸ் சங்கர் மகாதேவன் மாதிரியே இருக்கு. ஏய், சும்மா ரெடி. கதிர் வரலையா? என்ன பார்த்தா கதிர பார்த்தா மாதிரி எல்லாம் ஜீப்ல ஏறுங்க. ஏய், நீ டிரைவ் பண்ணுவியா? என்னது, டிரைவிங் தெரியுமாவா? கதிருக்கு டிரைவிங் கத்து கொடுத்ததே நான் தான். ஏய், இந்த ஐஸ் வண்டி ஆரன் டிரைவர் ஆண்டி. என்ன கதிர் கதிர்னு டார்ச்சர் பண்றீங்க? கமான் கேர்ள்ஸ். கதிர் வருவாருன்னு பார்த்தேன், இந்த பதர் வந்திருக்கேன்.
வேண்டாமா? ஐயா ஐயா, என்னடா 10 வருஷமா ஜெயில இருந்த வாட்டர் வடிவேலு ரிலீஸ் ஆயிட்டாரியா? குவார்டர் பாட்டிலுக்கே கொலை பண்ணவனாச்சே, வெளியே வந்துட்டானா? அண்ணே, என்னடா? வாட்டர் வடிவேலு நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறத கேள்விப்பட்டதும் நேற்று ராத்திரியில இருந்து ஊர் எல்லையில கிடையா காத்து கிடக்குறேன்னு. அது சரி. கேவலம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்காக கொலை பண்ணிட்டீங்களாமே. நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? இல்லன்னு. நான் உன்கிட்ட சொன்னனா? இல்லன்னு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாதுன்னு. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். அண்ணே இந்தாங்கண்ணே. வாடா 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 வாடா. வந்துட்டியா? அது சரி. என்னடா அது? பாட்டில் கேட்டீங்களா? அதான் அது. ஏண்டா குடிக்கிறதுக்கு பிராந்தி பாட்டில் கேட்டா பழைய கடையில போய் காலி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்க? இல்லண்ணே. உன்னை காலி பண்ணதானே சரியா வருதா? அம்மா! ஐயோ, வாட்டர் பாட்டில் கொலை பண்ணிட்டாரு. 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 ஆஹா, கிளப்பிட்டாங்கய்யா, புரளிய கிளப்பிட்டாங்களே. கொலை பண்ணவே இல்ல, இதுல எக்கோ வேற யாரா? இதாண்டா நடந்தது. காலி பாட்டில விட்டு எறியும் போது ஒரு தேவையில்லாத சனியை முடிச்ச மூதேவி குறுக்க வந்து காலியானதுக்கு புழுதிய கிளப்புற மாதிரி புரளிய கிளப்பி விட்டு சீவலப்பிரி பாண்டி ரேஞ்சுக்கு ஜெயிலுக்கு தள்ளி விட்டு கொலகாரம் கேட்கிறீங்க. வாட்டர் வடிவேலுங்கிற பேரை கேட்டு ராத்திரியில இருந்து வீதியில பேதியாய் போயிடுகிறேன். ஆமாண்டா வடிவேலு. அது சரி. இல்ல 10 வருஷம் உள்ள போயிட்டு வந்திருக்கியே, சோத்துக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். டேய், என் மச்சான் பைரவமூர்த்தி இருக்காண்டா, அவங்கிட்ட போய் பச மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட்டிட மாட்டேன் வண்டிய. சரி, சமத்தா பிழைச்சுக்கடா வடிவேலு. கடங்கிடம் தேவைண்டா, எங்கிட்ட வந்து கேளு. என்ன? அதான் சரி. வாமா அமுதா. ஏன் மச்சான், காலேஜ்ல இருந்து நம்ம அமுதா வரும்னு சொன்னேன், ஆனா காலேஜே கிளம்பி வந்திருக்கு. டேய், அது சரி. மாமா, ஆ, இவங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க சுத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? 4 பண்ணி 7 கழுதையும் தான் இருக்கு. அத பார்த்து ஏய். அதான் சரி. அன்னைக்கு தெரியாம இந்த ஆள்கிட்ட போன்ல கோவமா பேசிட்டேனே, இப்ப நம்ம குரலை கேட்டா கொன்னை போடுவோம். ஏமா உன் பேர் என்ன? மாலினி, கார்த்திகா, கமலா, தீபா, லாவண்யா. அது சரி. ஏ கண்ணாடி, இங்க வா முன்னாடி. வாடி முன்னாடி. எல்லாரும் அவ பேரை சொல்றாளுங்க, நீ மட்டும் பேசாம இருக்க. ஏன் வாத்தாப்பா உனக்கு பேர் வைக்கலையா? ஏய், கேக்குறான்ல, பேர் சொல்லு. அப்பா, இவளுக்கு பேச வராது, பாவம் ஊமை. ஊம் என்ன வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? டேய், அது சரி. ஊமை எப்படிடா பேசும்? அதான் சரி. மொட்டப்பைய. அது சரி. போமா, உள்ள போ. போ. நல்ல வேளை எங்க அப்பா கிட்ட உன ஊமைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இல்லனா என் டப்பா டான்ஸ் ஆடி. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பாம்பு கண்ணு, பள்ளி கண்ணு, எல்லாத்துக்கும் மேல அந்த குண்டோதரன் கண்ணு எல்லாம் போட்டுமா. என்ன வாசல நிக்க வச்சு தூத்துன்னு துப்புறான்னு பாக்குறீங்களா? இதுக்கு திருஷ்டி கழிக்கிறதுன்னு பேரு. திருஷ்டி கழிக்கிறதுன்னா அதுவா? நம்ம மேல இருக்கிற எஃபெக்ஷன் காட்டுறதுக்கு ஒரு சம்பிரதாயம். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஆளு எங்க ஓடுறான்? பூசணிக்கால காசு இருக்கும், அதை பொறுக்க ஓடுறான் போல இருக்கு. சரி வாங்கடி போலாம். வாங்கடி வாங்க. எங்க வீடு எப்படி இருக்கு? வாவ், ஹவுஸா இல்ல பேலஸா? இரு, என்னையா லட்டு வேற கலர்ல இருக்கு, குடுக்காம போற? குடுத்தா குடல் அருந்துரும். இது வெடிகுண்டுமா? ஐயோ கண்ணாடி, இது மட்டும் கீழே விழுந்திருந்துச்சு, நான் உடைச்ச திஷ்டி பூசணிக்கா இருக்குல்ல, அது மாதிரி பில்டிங்கே அடிஞ்சிருக்கும். பில்டிங்கே இடிஞ்சிருக்குமா? ஆமா. அம்மாடியோ, வாங்கடி போலாம். யோ, நீ கீழே போட்டுறத போ. எங்க வாப்பா கிட்ட ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துடுறேன்னு போன் பண்ணிருந்தேன். இங்க என்னடான்னா பாம்பு, அருவா இதெல்லாம் பார்த்தா திரும்பி போவேனான்னு டவுட்டா இருக்கு. இருங்க 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 இருங்க, என்னாச்சு போ? ஏன் அப்படி சத்தம்? என்னாச்சு? டேய், நாங்க கேக்குறோம்ல, அடங்கடி. என்னமா ஆச்சு? நான் சொல்றேன். இவ சேர்ல உட்கார்ந்தா, இவ வெயிட் தாங்காம சேர் கவுத்துருச்சு. இதுக்கு அவ்வளவு சவுண்ட் விட்டீங்க? போய் வேலையை பாருங்க. டே ஏமா, நீயாவது வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல என்னாச்சுன்னு. ஊமை எப்படி பேசுவா? ஆமா இல்ல, நியாயமான விஷயம் தான். ஆமா, நான் பூசணிக்காய் சுத்துறப்போ இந்த பூசணிக்காய் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி திடீர்னு ஊமையாச்சு?
நேத்து அப்பா கிட்ட இவ போன்ல அண்ணா பின்னாடி பேசிட்டா. ஐயோ ஐயா கிட்டயா? சும்மா விட்டாரு. இவ குரல் தெரிஞ்சா கொன்னுடுவாரே, அதான் ஊமைன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிடாத. நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நீங்க ஊமைனா ஊமை, செவிடுனா செவிடு, குருடுனா குருடு, நொண்டினா நொண்டி, கர்ப்பம்னா கர்ப்பம். எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? நான் ஐஸ் ஹவுஸ் குவீன், ஜாம்பஜார் ஏரியா. நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பின்னி எடுத்துருவேன். டேய் டேய், இங்க வாடா. வாடங்க. அங்க யாரா இப்ப பேசுனது? அந்த குரலை, அந்த சவுண்ட நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. யார் பேசுனது? யாரா பேசுனது? நான் தான்யா. ஹாய், தூக்கி போட்டு வவுத்துல மச்சி போடு ராஸ்கல். அங்க கேட்டது பொம்பளை குரல் தானே? அது மிமிக்கிறீங்க. மிமிக்கிறேன்னா அவன் சொல்லுங்க முதல்ல. எது திங்கிற ஐட்டமா? அண்ணே, மிமிக்கிறீனா குரலை மாத்தி மத்தவங்க குரல்ல பேசுறது. அது சரி. அப்படின்னா அந்த பொம்பளை குரல்ல பேசு. பேசுடா. என்ன ஏதோ சொல்ல 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 சவுண்டு. மச்சான் வாயை திறந்துட்டா குழாயை திறந்தா மச்சான். யார பயல்களா? வாடா. அதான் சரி. ஆளப்பாரு. எம்பிட்டு போகுது வாழ்க. இப்ப புரிஞ்சுதா? எங்க அப்பா போன் வந்தா நான் ஏன் பயப்படுறேன்னு? ஆமாண்டி, பாம்பு, அருவா, தாதா இவ்வளவு நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுது? பிரதாப், பிரதாப், எவன்டா பட்ட பகல மொட்டையா பிரதாப் கூப்பிடுறது? சார், சார், எவ்வளவு நேரம் ஆச்சு சார் நீங்க தூங்கி இங்க வந்து? என்ன மேன், ஊர் பூரா அமைதியா இருக்குதா நினைப்பா உங்களுக்கு? நீங்க பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் சார், அமைதி தான் சார். அதுவும் சாதாரணமான அமைதி இல்ல சார், மாறான அமைதி. ஒண்ணுமில்ல சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற எங்கேயும் இல்ல, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இன்னொருத்த கையை வெட்டிட்டா சார். கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மதிக்கவே இல்ல சார். நேரா போய் அவன் ஒரு அருவாள் எடுத்தா அவன் கையை போய் வெட்டிட்டான். அவங்கிட்ட போய் நிக்கிற, அவனாவது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அப்படின்னு 10 பைசாக்கு மதிக்கல. அவன் போய் ஒரு கடப்பாரி எடுத்தா போய் ஒரே சொருகு சார், இங்க போந்து பின்னாடி வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் சார், இவனுங்க ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் வெட்டிக்குவானுங்களே ஒழிய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க சார். அதனால்தான் சார் சென்ட்ரி வெளியில் தூங்குறாரு, கான்ஸ்டபிளுக்கு சேர்ல உட்காந்து தூங்குறாரு. நான் 1000 தான் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இல்லையா சார், அதனாலதான் ஃபேன் கடையில் உட்காந்து கொஞ்சம் சொகுசா தூங்குறாரு. ஏன் வேற இடமே இல்லையா? இருக்கு சார், செல் இருக்கு சார், உங்களுக்கு தேவையான அங்க போய் படுத்துங்க. ஏப்பா 7 மேல? எஸ் சார். எஸ் சார். இது பாரு, நீ இந்த செல்ல திறந்து சுத்தம் பண்ணி வை. நீ என்ன பண்ற, இந்த துப்பாக்கி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கருப்பு பெட்ஷீட்ல சுத்தி தலைகன மாதிரி அப்படியே செட்டப் பண்ணி கொண்டு வர. ஏன்னா சார் சொகுசா தலைக்கு வச்சு படுத்து தூங்கட்டும். அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த மாதிரியே. ஒழுங்கா டியூட்டி பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சாரி சார், இந்த ஊர்ல இப்படித்தான் சார் டியூட்டி பார்க்க முடியும். வாடா ராஜா, செல்ல வாடா.